அப்போ டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு சுகர் இருக்கனால முடி கொட்டிகிட்டே இருக்கு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்டேன். சுகர் வந்து கண்ட்ரோலாக இல்லைன்னா முடி கொட்டதாப்பா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 10 நாளைக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு நிறைய முடி கொட்டின லக்கம் பூரா நல்லாவே முடி வளர்ந்து குட்டி குட்டியாக நிறையாவே வளர்ந்துருச்சு. ஷாம்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. அது உங்களுக்கு கெமிக்கல் கலந்த ஒன்றாக இருந்தது. அதிலெல்லாம் கிடைக்காத ஒரு விரைவான மாற்றம் ஒரு 15 to 20 நாளைக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு. அதோட வெள்ளையாக இருந்த முடிகள் கருப்பாக ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இரும்பு சத்து குறைவினாலையும் பல்வேறு சத்து குறைவுகளும் வெள்ளையான முடிகளுக்கு காரணமாக இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொட்டத்தலையாக இருக்கும், வயசு 40, 50, 60 அப்படி இருக்கும். இப்படிப்பட்ட நபர்களுக்கு பெருங்குடல் சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் நிறைய நபர்களுக்கு ஹேர்ஃபால் மற்றும் புழுவெட்டு முடி கருமையாகவில்லை என்பதற்காக நிறைய மருந்துகள் எடுத்துக்கொள்கின்றனர் மற்றும் அதற்காக சாயமும் பூசிக்கொள்கின்றனர். இப்படி இருக்கிற நிலைமையில் நமது போகர் மூலிகை வைத்தியசாலையில் இயற்கையான முறையில் தயார் செய்யப்பட்ட மூலிகை தைலத்தை பயன்படுத்திய பிறகு என்ன மாற்றம் ஏற்பட்டது என்பதை திருமதி செல்வி அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் சுகருக்காக டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். அதிகமாகவே டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். டெய்லியுமே 4 மாத்திரை 3 மாத்திரை போட்டுட்டு தான் இருக்கேன். அப்போ டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு சுகர் இருக்கனால முடி கொட்டிகிட்டே இருக்கு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்டேன். சுகர் கண்ட்ரோலாக இல்லைன்னா முடி கொட்டதாப்பா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காண்டி டேப்லெட்டு டானிக்கு எழுதி கொடுத்தாங்க. அதன்படியே 1 மாதம் டேப்லெட் சாப்பிட்றது, இன்னொரு மாதம் டேப்லெட் சாப்பிட்றது இல்லை, இப்படியுமா என்னோட லைஃப் போய்கிட்டே இருந்துச்சு. இது எனக்கு சரிப்பட்டு வரவே இல்லை. ரொம்ப முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எதர்ச்சியாக இங்கே போகர் மருத்துவ இதுக்கு ஒரு பொண்ணை பார்க்க வந்தேன். அந்த பொண்ணு சொன்னிச்சு, நாங்கள் ஒரு எண்ணெய் தயாரிச்சிருக்கோம், நீங்கள் அதை தேய்ச்சி பாருங்கக்கா, அது நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. அது சரி குடு ராணி, நான் போய் வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனேன். வாங்கிட்டு போய் ஒரு வாரமாக தேய்க்கவும் இல்லை, இதுவும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். அந்த டேப்லெட்டும் என்கிட்ட அப்படியே தான் இருக்குது. சரி சும்மா எதர்ச்சியாக தலைக்கு ஊற்றிட்டு என்னைக்காவது தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் எடுத்து தேய்ச்சி பார்த்தேன். நல்லாவே இருந்துச்சு. ஃபஸ்ட் நாளே நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதனால சும்மா ஒரு 10 நாளைக்கு தேய்ச்சி பார்த்துட்டு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அசால்ட்டாகவே விட்டுட்டேன். அது என்ன கடைசியில் பார்த்தா ஒரு 10 நாளைக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு நிறைய முடி கொட்டின லக்கம் பூரா நல்லாவே முடி வளர்ந்து குட்டி குட்டியாக நிறையாவே வளர்ந்துருச்சு. இப்போ கொஞ்சம் முடி கொட்டுறதும் நின்றுருக்கு. வெள்ளை முடி கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கருப்பாயிக்கிட்டும் வருது. இதன் மூலம் நல்லாவே எனக்கு இந்த எண்ணெய் பயன்பெறுது. இப்போ முடி இல்லாமல் இருக்க சொட்டையாக இருக்கும். கேர்ள்ஸுக்கெல்லாம் பார்த்தா நிறையாவே நல்லாவே சொட்டையாக தெரியும். கேர்ள்ஸ்க்குனாலும் சரி பாய்ஸ்க்குனாலும் சரி அவங்கெல்லாம் இந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்தினா கண்டிப்பாக முடி இல்லாத அளவுக்கு முடி முளைக்குது. பட் இந்த வெள்ளை முடி இருக்கவங்களுக்குலாம் கருமையாக மாறுறது நல்லாவே கண்கூடாவே பார்க்கலாம். ஒரு 10 நாளைக்கு தேய்ச்சாவே நல்லாவே தெரியும். போகர் நேச்சர் கியூர் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் நிறைய உணவு முறை பழக்கங்கள்னாலும் நிறைய பேர் மன அழுத்தத்தின் காரணமாகவும் ஹேர் லாஸ் பிரச்சனைகள் ஏற்படுது. இளைஞர்களுக்கே இப்போ ஹேர் லாஸ் ஆகி சொட்டை விழுகிறதுனால அவங்க நிறைய மன கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க. இப்படி ஹேர் லாஸ்க்காக நிறைய பேர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு சைடு எஃபெக்ட்ஸை ஏற்படுத்துது. இப்படி இருக்க இந்த காலகட்டத்தில் நம்ம போகர் மூலிகை வைத்தியசாலையில் இயற்கையான முறையில் மூலிகை தைலம் ஒன்று தயாரித்திருக்காங்க. அந்த தைலத்தினால பயன்பெற்ற ஒரு பெண்மணியும் அவங்களோட கருத்துக்களை கூறியிருக்கிறாங்க. இப்படி இருக்க இந்த மூலிகை தைலத்தை பற்றியும் ஹேர் லாஸ் எதனால வருது, அது வராமல் தடுக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத
இந்த காணொளியில ஆண்டனி சார் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். போகர் நேச்சர் கியூர் பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். நாம் பார்த்தீங்கன்னா இப்போ காலமாக தலைமுடிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கு. இப்போ சமீப காலமாக ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுலேயும் முந்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கும் அரப்பு அல்லது சீயக்காய் அப்படின்ற 2 விஷயங்களை நாம் தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மண் சார்ந்தும் நாம் மண்ணையும் தலையில் எடுத்து அதை பேஸ்ட் மாதிரி ஆக்கி அதை தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் ஷாம்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. அது உங்களுக்கு கெமிக்கல் கலந்த ஒன்றாக இருந்தது. இப்போ அது வந்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கும் சிறிய வயது நபர்களுக்கு கூட தலைமுடி வெள்ளையாக ஆரம்பிச்சிருக்கு. அதன் பிறகு நம்முடைய உணவு பழக்க வழக்கம் மாறிடுச்சு. சாப்பிடக்கூடிய நேரம் மாறிடுச்சு, தூங்கக்கூடிய நேரம் மாறிடுச்சு, டாய்லெட் போகக்கூடிய நேரம் மாறிடுச்சு. இதனுடைய விளைவாக பார்த்தீங்கன்னாக்கும் பெருங்குடல் பாதிக்கப்பட்டு கழிவுகள் அங்கே தேங்கி நிற்க ஆரம்பித்ததுனால நிறைய இளம் வயதினருக்கே பார்த்தாக்கும் சொட்டை தலையில் முடி இல்லாமல் முன்பகுதி அல்லது பகுதி வரைக்கும் அல்லது பின்பக்கம் வரைக்குமே முடி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. முடி தலையில் இல்லாதனால பார்த்தீங்கன்னாக்கும் செயற்கை முடி தலையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் ஹேர் இப்போ இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அது செயற்கையாக இருக்கனால அது உடம்புக்கு நல்லதில்லை, வாழ்நாளை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம நேயர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம மருத்துவத்தில் பல மருத்துவங்கள் பார்த்து கொடுத்தாலும் இந்த மாதிரி தலைமுடிக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சிறப்பாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. முடி உதிர்வு, முடி அடர்த்தியாக வளர மாட்டேங்குது, அதன் பிறகு முடி வெள்ளையாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இப்போ அவங்களுக்காக நம்ம இப்போ மூலிகை என்ன தயாரித்து கொடுக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த முடிக்குரிய தைலத்தை வாங்கி பயன்படுத்திய செல்வின்றவங்க இப்போ நமக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. பல பேருக்கு நம்ம கொடுத்துருந்தாலும் முதல்ல அவங்க தான் நம்மக்கிட்ட ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஏற்கனவே முடி கொட்டி இருந்தது, அதுக்காக அவங்க டேப்லெட் சாப்பிட்டது, அதை பற்றிலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ அதிலெல்லாம் கிடைக்காத ஒரு விரைவான மாற்றம் ஒரு 15 to 20 நாளைக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு. அதோட வெள்ளையாக இருந்த முடிகள் கருப்பாக ஆரம்பிச்சிருக்கு. அதுவே மிக விரைவாக நீளமாகவும் வளர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அதன் வாயிலாக அவங்க பலன் அடைஞ்சிருக்காங்க. அது போல் இப்போ அதை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய பேர் மூலிகை தைலங்கள் வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. பயன்படுத்த ஆரம்பித்த ஒரு வார காலத்திலே நல்லா இருக்குது அப்படின்ற ஃபீட்பேக் நம்மகிட்ட கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு இரும்பு சத்தும் குறைவுனாலையும் முடி வெள்ள முடியாகுது. இப்போ நாம் நம்ம கொடுக்கக்கூடிய பல மூலிகைகள் கூட்டு கலவையாக செய்து அந்த தைலத்தை கொடுக்கும்போது மொட்டை தலையாக இருக்க இடங்கள்ல கூட முடி வளர ஆரம்பிச்சிடும். சார், ஹேர் லாஸுக்கு இந்த மூலிகை தைலம் மட்டும் போதுமா, இல்லை உள் மருந்துகள் எதுவும் எடுத்துக்கணுங்களா சார்? பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இரும்பு சத்து குறைவுனாலையும் பல்வேறு சத்து குறைவுகளும் வெள்ளையான முடிகளுக்கு காரணமாக இருக்கு. இப்போ நம்மக்கிட்ட பயன்படுத்தக்கூடிய அந்த தைலத்தை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ வெள்ளையாக இருக்கக்கூடிய முடிகளை கருப்பாக்கும். அதுக்கப்புறம் முடி உதிர்வை தடுத்து நிப்பாட்டும். அதுக்கப்புறம் முடி இல்லாத இடங்கள்ல முடி வளரும். அதே போல் முடி வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். பயன்படுத்தின ஒரு வாரத்துக்குள்ளே கட்டாயமாக ஒரு 2 இன்ச் அளவுக்காவது அதிகமாக வளரும். இது நம்மக்கிட்ட பல பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் இது பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தால் இந்த தைலத்தை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களில் யாருக்கெல்லாம் இது மாதிரியான தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு
முடியில் வந்து மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு நல்ல ஒரு மருத்துவத்தை கொடுத்து உங்களுக்கு வந்து தைலத்தை கொடுப்போம். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொட்டத்தலையாக இருக்கும், வயசு வந்து 40, 50, 60 அப்படி இருக்கும். இப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து பெருங்குடல் சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால பெருங்குடல் சுத்தமாகிறதுக்கான மருந்துகளை நாம் உள்ள கொடுக்குறோம். அதோட வந்து அவங்களுடைய அந்த சொட்டத்தலையில் பார்த்தீங்க அப்படின்னா பளிச்சுன்னு மின்னல் அடிக்கிற மாதிரி வந்து அடிக்கும். அந்த மாதிரி இருக்குன்னா உள்ளுக்குள்ளே வந்து கழிவு இருக்குது தலையில். அந்த இடத்துல இப்படி கிருமிகளை நீக்கிறதுக்கான மேல் பூச்சி தைலமும் தர்றோம், உள்ளுக்குள்ளே சாப்பிட்றதுக்கும் தர்றோம். அப்போ தருவதன் மூலியமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த பளிச்சுன்னு அடிக்கக்கூடிய அந்த மின்னக்கூடிய அந்த நிலை மாறி பளபளப்பாக தெரியக்கூடியது மாறி மங்க ஆரம்பிக்கும். மங்க ஆரம்பித்து அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து முடி வளர ஆரம்பிக்கும். அதிகபட்சமாக அவங்க 3 மாதம் வந்துட்டு உள்மருந்து எடுத்துக்கிட்டு வெளிப்பூச்சாக இந்த நம்ம தைலத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டு வரும்போது முடி இல்லாத இடங்களெல்லாம் முடி முளைக்கும். இதற்காக செயற்கையான முடிகளை வைக்கிறத வந்து தவிர்க்க முடியும். இந்த ஹேர் டை நிறைய பேர் வந்து வாரத்துக்கு ஒருக்கா, 15 நாளைக்கு ஒருக்கா, 1 மாதத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதிலிருந்து இது ஒரு பெரிய தீர்வாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அதனால இது ஒரு தரமான தயாரிப்பு. மருத்துவத்தை எவ்வாறு தரமாக கொடுத்துட்டு இருக்குமோ அது போல இதுவும் மருத்துவம் தான். இதுவும் வந்து உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு குறைவு தான். இந்த குறையை மிக விரைவிலேயே நாம் வந்து சிறப்பாக செய்து தருகிறோம். எனவே பார்க்கக்கூடிய நேயர்கள் உங்களில் யாருக்காவது இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் இந்த தைலத்தை வாங்கி பயன்படுத்தலாம். மருத்துவத்தையும் எடுத்துக்கொண்டால் பல மாறுதல்கள் வந்து உங்களுடைய தலைமுடியில் அல்லது தலையில் வரும். நன்றி. என்ன நேயர்களே, சார் சொன்னதை எல்லாரும் கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ ஹேர் லாஸ் பிரச்சனை இருந்து அதனால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம போகர் மூலிகை வைத்தியசாலையில் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை தைலத்தை வாங்கி பயன்படுத்துங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்குது. மேலும் இது போன்ற இன்னொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் காணும் வரை உங்கள் டேனியல்.